வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு புதனும் கிரக இணைவும். புதனோடு பிற கிரகங்கள் இணைந்தால் ஜாதகர் எந்த மாதிரியான குணங்களை பெற்றிருப்பாருங்கிறத பார்க்குறோம். முதலாவதாக புதனோடு சூரியன் இணைந்ததுன்னா அது புத ஆதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக நல்ல ஆளுமை திறன் படைத்த நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்காமல் முன்னின்று அதை எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் எல்லா கிரகங்களுக்கும் நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது இணைஞ்ச இடம் பிற அமைப்பெல்லாம் பார்க்கணும். பொதுவான ஒரு பலனைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன், சரிங்களா? ஸோ இதை நாம் புதன் சூரியன் இணைவுக்கான அமைப்பு இவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, புதனோடு சுக்கிரன் இணைஞ்சது அப்படின்னா அதை அஷ்டலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நபராக, அவருடைய பேரில் சொத்துகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக ஜாதகர் தன்னோட வாழ்நாளில் சம்பாதித்து பெருமளவு பொருளீட்டக்கூடியவராக இருப்பார். ரொம்ப அழகான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, புதனோடு செவ்வாய் இணைஞ்சுது அப்படின்னா ஜாதகர் ரொம்ப உழைக்கும் திறன் நல்லாயிருக்கும். உடல் வலிமையாக இருக்கும். இருந்தாலும் கூட முன்கோபியாக இருப்பார். கொஞ்சம் கோபம் அவருடைய வார்த்தைகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உடல் பலமான ஒரு உடல் அமைப்பை பெற்ற நபராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. எதையுமே நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்குங்க. அடுத்ததாக புதனோடு சனி பகவான் இணைந்தார் அப்படின்னா ஜாதகர் கொஞ்சம் அசட்டுத்தனமாக இருப்பார். எதுலேயுமே கொஞ்சம் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருப்பார். அதே மாதிரி மந்த புத்தி அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் இருக்குங்க, சரிங்களா? அடுத்ததாக புதனோடு சந்திரன் இணைஞ்சார் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் நல்ல அழகு இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயோடு முரண்பாடுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மைங்கிறதும் அவர்கிட்ட அடிக்கடி இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா, இந்த புதனோடு சந்திரன் வளர்பிறையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல அமைப்பை கொடுக்குங்க. ஆனால் தேய்பிறையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் மனத்தெளிவு இருக்காதுன்னு வைங்களேன். ஒரு முடிவெடுக்கிறது, அந்த முடிவை மறுபடியும் மாற்றிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, புதனோடு குரு பகவான் இணைஞ்சார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் நல்ல பணப்புழக்கம் வச்சுருப்பார் கையில். எப்பொழுதுமே அவர் கையில் பணம் அப்படிங்கிறது தங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்துக்கு தேவைகளும் செலவுகளும் வச்சுட்டே இருப்பார். ஒரு பக்கம் சம்பாதிப்பார், ஒரு பக்கம் செலவழிச்சிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகளும் புதனோடு குரு இருக்கும் பொழுது நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, புதனோடு ராகு கேதுக்கள், ராகு சம்மந்தப்படும் பொழுது சம்மந்தப்பட்ட நபர் படிப்புத்துறையில் டெக்னாலஜி ஓரியன்டான படிப்பை படிப்பார் அப்படின்னு சொல்லலாம். கணினி வழியில் அவருக்கு நல்ல மேன்மை ஏற்படும். கேதுவோடு இணையும் பொழுது கொஞ்சம் படிப்பு தடைகள், கொஞ்சம் படிப்பு மந்தம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கொஞ்சம் கொடுக்குங்க. அதுவே குரு பார்வை இருந்ததுன்னா அதெல்லாம் விதிவிலக்காயிடும். இருந்தாலும் புதனோடு ராகு கேதுக்கள் சம்மந்தப்படுவது அப்படிங்கிறது சிறு சிறு தடைகளையும் படிப்பில் கொடுக்கும் என்பதிலையும் ஐயமில்லை. ஸோ கொஞ்சம் உகாத அமைப்பு அப்படின்னே அதை எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் உறவினர்களோடு, முக்கியமாக தாய்மாமா வழியில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்க. ஸோ புதனோட மேற்சொன்ன கிரகங்கள் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் தான் இவை. இது எந்த இடத்துல இணைஞ்சிருக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த இணைவுக்கு என்ன கிரகத்தினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நாம் பார்த்த பிறகு தான் பலன் கணிக்க வேண்டும். ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.